சென்னையில் ஒரு வீட்டில் எலிகளை கொல்ல பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் மூலம் மருந்து அடித்ததில் அந்த வீட்டில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பெற்றோர் இருவரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த வழக்கில் போலீசார் கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், போலீசார் யார் மீது வழக்கு பதிவு செய்து யாரை கைது செய்திருக்கிறார்கள்? குன்றத்தூரில் வீட்டில் எலி தொல்லை காரணமாக தனியார் பெஸ்ட் நிறுவனத்தின் மூலம் வீட்டில் எலி மருந்து வைத்த விவகாரத்தில் 2 குழந்தைகள் பரிதாபமாக இறந்து போனால் கணவன் மனைவி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசார் இந்த வீட்டிற்கு வந்து எலி மருந்தை வைத்து விட்டு சென்ற டி நகரை இயங்கி வரும் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் மீதும் அதன் ஊழியர்கள் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது இந்த வீட்டிற்கு நேற்று வந்து எலி மருந்தை வைத்து விட்டு சென்ற ஊழியர் தினகரன் என்பவரை குன்றத்தூர் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். மேலும் அதன் உரிமையாளர் பிரேம்குமார் மற்றும் மற்றொரு ஊழியரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர்கள் இன்று இரவுக்குள் கைது செய்து விடுவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் செல்போன் சிக்னல்களை வைத்து அவர்கள் எங்கு உள்ளார்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அளவுக்கு அதிகமான மருந்தை வைத்ததன் காரணமாக இந்த இறப்பு ஏற்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கொலையாகாத மரணம் என்ற பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இவர்களுக்கு 3 பேரும் முழுமையாக கைது செய்யப்பட்ட பிறகு தற்போது இந்த வழக்கில் வேறு என்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யலாம் என்பது குறித்து போலீசார் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் கைது செய்யும் பணியில் தொடர்ந்து போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.